ரெடியாம்மா? ரெடி. வணக்கம், நான் எடிட்டர் மோகன். என்னுடைய சம்சாரம் அவங்க வரலட்சுமி அவங்க பேர். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நான் இந்த போன வாரத்து ஆனந்த விகடன் படித்தபோது அதில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். நாங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. என் மனசில் ரொம்ப நாள் குறையாக இருந்த ஒரு விஷயம் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படிக்கும்போது. என்னென்னாக்கா, சிட்டுக்குருவிகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுங்களுக்கு நம்ம இருப்பிடம் கொடுத்து அதை காப்பாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை இருந்தது. அதில் எனக்கு படித்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அந்த சிட்டுக்குருவியோடு இருந்து பழக்கமானவங்க. முதல்ல வடபழனியில் கோடம்பாக்கத்தில் வீடு இருந்தது. அதில் எங்கள் வீட்டுக்குள்ளேயே குருவிகள்லாம் கூடு கட்டிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுங்க சத்தம் போடுறதாகட்டும், போகிறதாகட்டும், குருவி தன்னுடைய குஞ்சுங்களுக்கு இறை கொடுக்கறதாகட்டும், எல்லாமே ரொம்ப அந்த சவுண்டே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில். அதுங்களும் நல்ல இடம் கெட்ட இடம் தீர்மானம் பண்ணி தான் செய்யுது. அப்படிப்பட்ட அறிவுள்ள அந்த ஜீவன்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. அது என் மனக்குறையாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த பறவைகளுக்கு உணவு வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப, எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது நாங்கள் சுப்ராய நகரில் முதல்ல இருந்த வீட்லேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போவும் இங்கேயும் இந்த டி நகர் வீட்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கண்டினியூஸாக போயிட்டுருக்குது. அதில் எல்லா பறவைகளும் வருது, எல்லா விதமான புதுசாலாம் பார்க்குறேன் நான். ஆனால் ஒரு சிட்டுக்குருவியை பார்க்கலைங்கிற ஒரு கவலை இருந்தது. இந்த ஆனந்தமனுடைய கட்டுரையை படித்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி அவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பறவைக்கு அந்த சிட்டுக்குருவி எப்படி இங்கெல்லாம் உண்டு பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூண்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் வச்சு அந்த குருவிங்க வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி எங்களுடைய இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களும் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு மேட்டர்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் செஞ்சீங்கனாக்கா அந்த சிட்டுக்குருவிகள் உங்களுக்கும் பாசமாக இருக்கும். அது உங்கள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அந்த சவுண்டுகளை கேட்டாலே. அதனால் தயவு பண்ணி நீங்களும் இதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனந்த புக்ல பார்த்துட்டு நேர்ல கூப்பிட்டு பேசி ரொம்ப நன்றி. கூடுகள் 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 இதுக்கு பேரு கூடுகள்னு வச்சிருக்காங்க. உங்க பேர்லாம் சொன்னீங்கன்னா கூடுகட்டும் குருவிகளுக்கு கூடுகள் அமைத்து தரும் குழுமத்திற்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் கணேசன். கணேசன், உங்க பேர்? வாங்க வாங்க. கிஷோர் கணேசன், சரவணன். இப்படி இவங்க என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே கிடையாது. எங்கிருந்தோ நல்ல எண்ணத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. அந்த நல்ல எண்ணத்துக்கு நாமும் சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால எல்லாருமே சேர்ந்து இது நம்ம இந்த சிட்டுக்குருவிய இனத்தை பெருக்கிறதுக்கு ரொம்ப நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களாம் செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.